கோப்ரா ஞானம் வழங்கும் ஆடி மாத அதிரடி மலிவு விற்பனை ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. கெவிலார் ஆலயத்தில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி கோப்ரா ஞானம் விசேட விற்பனை நிலையத்தை அமைக்கின்றார்கள். மாலை 6 மணி வரை மாத்திரமே வர்த்தக நிலையங்கள் இயங்கும். டோட்முண்ட் கோப்ரா ஞானம். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஜெர்மனியில் வலதுசாரி தீவிரவாதம் வளர்ச்சி அடைந்து வருகின்றது. ஜெர்மன் நாட்டில் வலதுசாரி தீவிரவாத சிந்தனை உடையவருடைய எண்ணிக்கைகள் அதிகரித்து வருவதாக புள்ளிவிவரம் ஒன்றில் தெரிவிக்கின்றது. இதே வேளையில் இந்த வலதுசாரி தீவிரவாத சிந்தனையில் இளைஞர்கள், அதாவது சிறுவர்கள் கூட அடிமையாகின்றார்கள் என்று இந்த புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது வலதுசாரி தீவிரவாத சிந்தனை உள்ள குற்றவியல் சம்பவங்களும் பல மாநிலங்களில் பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 14 வயதுக்கும் 17 வயதுக்கும் இடைப்பட்ட இவ்வாறான வலதுசாரி தீவிரவாத தாக்குதலில் நோட்ரேம்-வெஸ்ட்பாலன் மாநிலத்தில் மேற்கொண்டவர்களுடைய எண்ணிக்கையானது 299 உள்ளதாகவும் இந்த புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணத்தினால் இந்த வலதுசாரி தீவிரவாத சிந்தனையுடைய மாணவர்களுக்கு சமூகவியல் ரீதியான சில கல்வி ஊட்டங்களை வழங்க வேண்டும் என்று நோட்ரேம்-வெஸ்ட்பாலன் மாநிலத்தில் உள்ள எதிர்க்கட்சியான SPD அரசாங்கத்திடம் வேண்டுதலை விடுத்திருக்கின்றனர். ஏற்கனவே 2000 இவ்வாறு பாடசாலைகளில் பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்கள் உள்ளார்கள் என்றும் இவர்களுடைய எண்ணிக்கைகள் அதிகரிக்கப்பட்டு இவ்வாறான மாணவர்களுக்கு கல்விகளை புகட்ட வேண்டும் என்றும் SPD கட்சியானது தனது வேண்டுதலை தெரிவித்திருக்கின்றது. ஜெர்மனியில் உலங்கு வானூர்தி ஒன்று விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. நேற்றைய தினம் சக்சன் மாநிலத்தில் உள்ள சக்சன் கிரீமா என்ற பிரதேசத்தில் ஜெர்மனியின் வான்படைக்கு சொந்தமான உலங்கு வானூர்தி ஒன்று விபத்துக்கு உள்ளானதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இந்த உலங்கு வானூர்தியானது ஒரு பயிற்சியில் ஈடுபட்டிருந்ததாகவும் இந்த பயிற்சியில் ஈடுபட்ட இந்த உலங்கு வானூர்தியை 2 விமானிகளுடன் இந்த விபத்துக்கு உள்ளாகியதாகவும் பின்னர் இந்த 2 விமானிகளும் இறந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது காலை 10 மணிக்கும் 10:30 மணிக்கும் இடையில் இந்த உலங்கு வானூர்தியானது ராணுவ கண்காணிப்பிலிருந்து விலகியதாகவும் பின்னர் ஒரு நதி ஒன்றில் இந்த உலங்கு வானூர்தியினுடைய பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளை இந்த விபத்து சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை இந்த பிரதேசத்துள்ள போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலக முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை ஆட்டோ ஆகே. நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள். உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி வர அழையுங்கள் 031 930 7080. ஜெர்மனிக்கு வருகின்ற உக்ரைன் நாட்டவருக்கான புதிய சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு ரஷ்யாவானது உக்ரைன் நாட்டின் மீது போரை தொடுத்த பிற்பாடு ஜெர்மன் நாட்டுக்கு பல லட்சக்கணக்கான உக்ரைன் நாட்டவர்கள் வந்திருந்தார்கள். இந்த உக்ரைன் நாட்டவர்கள் எவ்விதமான அகதி விண்ணப்பத்தையும் மேற்கொள்ளாமலே அவர்களுக்கு இந்த நாட்டிலே வதிவிட விசாவை வழங்கியது மட்டுமல்லாமல் இவர்கள் நேரடியாகவே சமூக உதவி பணமான பேர்கெல்ட் என்று சொல்லப்படுகின்ற பணத்தை பெறக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகின்றது. இதேவேளை இந்த ஆண்டில் வருகின்ற உக்ரைன் நாட்டவர்களுக்கு ஜெர்மன் நாட்டில் பேர்கெல்ட் என்று சொல்லப்படுகின்ற சமூக உதவி பணத்தை வழங்காமல் சோசியல் ஹில்ஃப் என்று சொல்லப்படுகின்ற சொற்பதத்துடன் கூடிய பண உதவியை பெறக்கூடிய வகையில் சட்டம் ஒன்று இயற்றப்பட்டிருந்தது. இது இவ்வாறு இருக்க தற்பொழுது ஜெர்மனியில் வேலை செய்யக்கூடிய 1,50,660 உக்ரைன் நாட்டவர்கள் உள்ளதாகவும் இவர்களுக்கு ஜெர்மன் அரசாங்கமானது வருடாந்தத்திற்கு 1.328 பில்லியன் யூரோக்களை சமூக உதவி பணமாக வழங்க வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது மொத்தமாக 18 வயதுக்கும் 63 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் எண்ணிக்கை 3,04,144 உள்ளதாகவும் இதே வேளையில் 50% மேற்பட்டவர்கள் வேலை செய்யக்கூடிய நிலை உள்ள காரணத்தினால் இவர்களை வேலை செய்வதற்கு ஊக்குவிப்பதற்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கமானது மேற்கொள்ள வேண்டும் என்று ஜெர்மனியின் பயன் மாநிலத்தில் உள்ள CSU கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகர் அவர்கள் தனது கருத்தில் தெரிவித்திருக்கின்றார். ஜெர்மனி நாட்டின் சான்சலர் மீது போலீசில் முறைப்பாடுகள் குவிந்துள்ளன.
ஜெர்மனியின் அதிபர் ஃபிரெட்ரிச் மேர்ஸ் அவருக்கு எதிராக 1000 பேர் போலீசில் முறைப்பாடுகள் மேற்கொண்டதாக ஜெர்மனியின் சட்டமா அதிபர் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜெர்மன் அதிபர் ஃபிரெட்ரிச் மேர்ஸ் அவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவான கருத்தை கொண்டிருக்கிறார் என்றும், மேலும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை தொடர்ந்தும் வழங்கி வருகின்றார்கள் என்றும், காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற மனிதாபிமானமற்ற செயற்பாட்டுக்கு ஜெர்மன் அரசாங்கமானது ஆதரவு வழங்குவதாகவும் இந்த குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. மேலும் ஜெர்மனியின் இடதுசாரி கட்சியான லிங்க்ஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கூட இவ்வாறு ஜெர்மனியுடைய அதிபர் ஃபிரெட்ரிச் மேர்ஸுக்கு எதிராக போலீசில் முறைப்பாடுகள் மேற்கொண்டதாக தெரிய வருகின்றது. இது இவ்வாறு இருக்க அமெரிக்காவுள்ள ஐக்கிய நாடு சபையில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான மாநாடு ஒன்று நடைபெற இருக்கின்றது. இந்த மாநாடு பற்றி ஜெர்மன் அரசாங்கம் கருத்து வெளியிடுகையில், ஜெர்மன் அரசாங்கமானது தற்போதைய நிலையில் 2 நாடுகள் என்ற அங்கீகாரத்தை வழங்க முடியாதென்றும், பிரான்ஸ் நாட்டு அதிபர் மக்ரோன் மேற்கொண்ட நடைமுறையை தம்மால் பின்பற்ற முடியாதென்றும் தெரிவித்திருக்கின்றது. ஏற்கனவே ஐரோப்பாவின் பல நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துள்ள நிலை ஜெர்மன் அரசாங்கமானது இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றது. அதாவது 2 நாடுகள் என்ற தீர்வு வருவதற்கு முன்னர் அந்த பிரதேசங்கள் 2 தரப்பினருடைய சமாதானம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்றும், இதேவேளையில் இந்த மாநாட்டை மேற்கொள்ளுகின்ற வருகின்ற அரேபிய நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் காசா பிரதேசத்திலிருந்து ஹமாஸ் ஆனது முற்றாக வெளியேற வேண்டும் என்றும், அதாவது ஹமாஸிடம் இருக்கின்ற அதிகாரங்கள் முற்றாக மீள் கையளிக்கப்பட வேண்டும் என்றும் தமது வேண்டுதலில் விடுத்திருக்கின்றன. இந்த நிலைப்பாடு ஏற்படுமால் மட்டுமே சில நாடுகள் 2 நாடுகள் என்ற தீர்வை வழங்குவதற்கு தயாராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. இனி உலக செய்திகள். 21ஆம் நூற்றாண்டின் நீளமான சூரிய கிரணமானது 2/8/2025 குறிப்பாக ஸ்பானின், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் முற்றுமுழுதாக அவதானிக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்று வானியலாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது சந்திரனானது பூமிக்கு அருகில் வரும் பொழுதும் மற்றும் பூமி சூரியனிலிருந்து வெகு தொலைவில் இருக்கும் பொழுதும் இந்த அரிய சூரிய கிரணம் ஏற்படும் என்று வானியலாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த அரிய சூரிய கிரணத்தை இந்தியாவின் சில பிரதேசங்களிலும் அவதானிக்க முடியும் என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். கம்போடியாவிற்கும் தாய்லாந்துக்கும் இடையில் கம்போடியாவில் உள்ள ஒரு சிவன் ஆலயம் விடயம் சம்பந்தமாக ஏற்கனவே பல தடவைகள் போர் மூண்டிருக்கின்றன. அதாவது இந்த கம்போடியாவானது பிரான்ஸ் நாட்டினுடைய ஆளுகையில் இருந்த பிற்பாடு, அவர்கள் வெளியேறிய பிற்பாடு எல்லை வகுப்பு சம்பந்தமாக ஆரம்பத்திலிருந்தே பிரச்சனைகள் கம்போடியாவிற்கும் மற்றும் தாய்லாந்துக்கும் இடையே ஏற்பட்டு வந்தன. தற்பொழுது இந்த பிரச்சனையானது பூதகாரமான நிலையில் வெடித்துள்ள நிலையில் தாய்லாந்து மற்றும் கம்போடியாவுக்கு இடையே போர் ஒன்று மூண்டிருந்தது. அமெரிக்க அரசாங்கத்தினுடைய தலையீடு மற்றும் சீனாவுடைய தலையீட்டின் காரணமாக தற்பொழுது இந்த 2 தரப்பிற்கும் இடையான போரானது தற்காலிக போர் நிறுத்தமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கம்போடியாவினுடைய தற்போதைய அதிபர் சென் அவர்கள் தாய்லாந்து நாட்டினுடைய அரச அதிபர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிற்பாடு, குறிப்பாக அமெரிக்காவின் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட பிற்பாடு தற்பொழுது ஒரு தற்காலிகமான அமைதி இந்த பிரதேசத்தில் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மிக நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட்.